செங்கோட்டையன் வந்து இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைந்தது 2 பேருக்குமே ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் நான் பார்க்குறேன். தாவேக்காவுக்கு ஒரு முதிர்ந்த அனுபவம் பெற்ற, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத, கடந்த 5 ஆண்டுகளில் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நடைபெறல, எந்த இடி ரைடும் நடக்கல. அதனால் அவர் வந்து ஒரு க்ளீன் இமேஜ் அவர் மேலே இருக்குது. இது ஏன் இப்போ இளம் தலைவர்கிட்ட போய் தலைமை ஏற்றுட்டு போயிட்டு இருக்காரு? என்ன அவருக்கு இது துரோகி பட்டம் கொடுக்க முடியாதுங்க. தாவேக்கால போய் சேர்றதுனால யாருக்கும் துரோகி பட்டம் கொடுக்க முடியாது. ஆனால் திமுகவில் போய் சேர்ந்தா துரோகி பட்டம் கொடுத்துருப்பாங்க. He is a seasoned politician. He is not a நேற்று வந்தவரெலாம் கிடையாது. அவர் எவ்வளோ சிந்தனை பண்ணியிருந்திருப்பார். அவ்வளோ சிந்தித்த பிறகுதான் அவர் வந்து போகிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய சுய ஐடென்டிட்டி இருக்குல்ல, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து அவர் மாற்றலையே, மாற்ற தானே போகிறாரு. கண்டிப்பாக. அப்போ இஸ் அ மேன் வித் சம் பிரின்சிபல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது விஜயோட டாக்டிக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் நம்ம திமுகவை விமர்சனம் பண்ணலாம், ரெண்டாவது அதிமுக விமர்சனம் பண்ண வேணாம், ஆனால் எம்ஜிஆர் வந்து தூக்கி பிடிச்சா எப்படியும் அதிருப்தி இருக்கிற தலைவர்கள் உள்ளே வந்துருவாங்க அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ். ஆமாம், அப்படிதான். சிரஞ்சீவி ஒரு பக்கம் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, விஜயகாந்த் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது அதுலேருந்து நம்ம ஒரு படிப்பு. சிரஞ்சீவியும் விஜயகாந்தையும் நீங்கள் எதுக்கு இதை விஜய் கூட ஒப்பிடவே முடியாதுல்ல. இன்னும் வந்து விஜய் வரும்போது ஒரு இளமையான கட்சின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது செங்கோட்டைன்னு இந்த மாதிரிலாம் வரும்போது இதுவும் ஒரு எல்லா கட்சி மாதிரி தான் தானே வந்துருக்காரு. இல்லை, அதிருப்தியில் இருக்க நிறைய பேர் வரதாகவும் சொல்கிறாங்க. இவங்க சத்யபாமாவாக இருக்கட்டும், இன்னும் சில பேர்லாம் எப்படி இவங்க சேர்த்துப்பாங்க? இவங்க தானங்க சேர்த்துக்கணும். இவங்க எப்படி சேர்த்துப்பாங்க? ஊழல்வாதிகள் எப்படி விஜய் கட்சியில் சேர்த்துப்பாரு? திராவிட கட்சி ஊழல் பண்ண தலைவர்களே யாரெல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, இப்போ இவர் மேல குற்றம் சாட்ட முடியாதுல்ல. யார் மேல? செங்கோட்டையன் மேல சொல்ல முடியாதுல்ல. அது ஓபிஎஸ் மேல நீங்க சொல்லலாம்ல. ஓபிஎஸ் ஏன் அங்க போய் கூட்டணி கூட சேரல? ஏன் சேர முடியல? செங்கோட்டையன் 3 நாள்ல போய் சேர்ந்துடுறாருல. ஏன் வந்து ஓபிஎஸ் ஆல அங்க போய் சேர முடியல, ஐக்கியமாக முடியல? அது காரணம் என்ன? அண்ணா ஒரு பக்கம் கட்சி ஓப்பன் பண்ணும்போது அதே மாதிரியான ஸ்பேஸ் இங்கே இருக்குது, அந்த மாதிரி. எஸ், அதே மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு தமிழகம் ரெடி ஆயிடுச்சு. விஜய் நகர்த்துகிற ஒவ்வொரு நகர்வும் பெரிய செய்தியாகும். இப்படிதான் போயிட்டு இருக்கும். 26 தேர்தல் முடிகிறது வரை இதுதான். அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் வந்து இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைந்தது 2 பேருக்குமே ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் நான் பார்க்குறேன். செங்கோட்டையனுக்கு திமுகவில் போய் இணைஞ்சிருக்கலாம் அவர். ஆனால் அவர் வந்து நார்மலாக ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சாங்கன்னா நேராக பிடிஎம்கேல தான். அன்வர் ராஜா வரையும் கடைசியாக அங்கே போனது, அங்கே தான் போனார். அப்படி இவர் போகாமல் இருந்தார்ல, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தொடக்கத்திலேருந்தே எம்ஜிஆருக்கு விசுவாசியாகவும், ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாகவும், சசிகலாவுக்கு விசுவாசியாகவும் இருந்தவர் எப்படி டிஎம்கேக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் அவர் மனசாட்சியை முன்வைத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வியில் தாவேக்காவுக்கு போனால் அது சரியாக இருக்கும்னு அவருக்கு தோணியிருக்கு. அந்த அடிப்படையில் தாவேக்காவுக்கு போயிருக்கிறாரு. தாவேக்காவுக்கு ஒரு முதிர்ந்த அனுபவம் பெற்ற, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத, கடந்த 5 ஆண்டுகளில் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நடைபெறல, எந்த இடி ரைடும் நடக்கலை. அதனால் அவர் வந்து ஒரு க்ளீன் இமேஜ் அவர் மேலே இருக்குது. அதனால் அவங்க வந்து அவரை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படி இருக்கும்போது பாப்பா மோகன் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்கிறாங்க. வாச்சத்தி வன்கொடுமையில் இவர் தான் முக்கியமான பங்கு வகிச்சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இப்போ எதுக்கு சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் ஏன் பேசல? ஏதாவது பொருளுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் க்ளீனில் ஒன்று சொல்லும் போது நான் கரப்ஷன் சார்ஜஸ் லாஸ்ட் 5 years தான் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ ஓபிஎஸ் மேலே கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இபிஎஸ் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, தங்கமணி, வேலுமணி, அந்த மாதிரி எல்லா அமைச்சர்கள் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு? இல்லை. அப்போ இவர் வந்து ஒரு க்ளீனான மனிதர் இல்லையா? இல்லை, அப்படி லாஸ்ட் 5 yearsன்னு சொல்லி அப்படி ஒரு மதிப்பிட முடியாதுல்ல.
மனிதர்கள் குறைந்தபட்சம் கடைசி 5 ஆண்டுகளில் எத்தனை குற்றச்சாட்டு இருந்தது? ம் மற்ற அரசியல் தலைவர்கள் இப்போ திமுக இருக்கவங்களும் யார் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு? ம் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பார்ப்போம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ரைட் போச்சா? இல்லை. அதே மாதிரி தான் இவர் வீட்டுக்கு ரைட்டு போச்சா? இல்லை. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ ஊழல் மிக்க மனிதர்கள் இருந்த இடத்துல இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையே. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே சமயம் இவருக்கு என்ன லாபம்? செங்கோட்டையனுக்கு பெருசாக லாபம் இருக்காது இல்லைங்க. அவர் ஆனால் விஜய்க்கு லாபம் இருக்கும், ஆனால் இவருக்கு இருக்காது. அதே சமயம் இன்னொரு பத்திரிகையில் மூத்த பத்திரிகை என்ன சொல்கிறாருன்னா, டூரிங்லாம் இப்போ நார்மலாக ஆயிடுச்சிங்க, அவர் டூரிங் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த நவீன காலகட்டத்தில் இது எளிமையங்க, இதை ஒரு பெருசாக பேசிட்டு இருக்காங்க, அப்படி ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது அவர்களுக்கு உதவும். அதே நேரத்தில் இவருக்கு சரியான இடத்துல போய் அரசியல் பண்ணணும்ல, தகுந்த அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குது. இப்போ நீங்கள் ஏடிஎம்கேல போயிருந்த டிஎம்கேல போயிருந்தேன்னா துரோகின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இப்போ அதான் சொல்கிறாங்க. அதிமுக இருக்கிறவங்க செம்மலையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து இது ஏன் இப்போ இளம் தலைவர்கிட்ட போய் தலைமை ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு, என்ன இவருக்கு இது துரோகி பட்டம் கொடுக்க முடியாதுங்க. தாவேக்கால போய் சேர்றதுனால யாருக்கும் துரோகி பட்டம் கொடுக்க முடியாது. ஆனால் திமுகவில் போய் சேர்ந்தா துரோகி பட்டம் கொடுத்துருப்பாங்க. அது அவர் மனசாட்சிக்கே ஒர்க் பண்ண முடியாதுங்க. இவ்வளோ நாள் வந்து திமுக ஒழிக, கருணாநிதி ஒழிக, இந்த உதயநிதி ஒழிக, ஸ்டாலின் ஒழிகன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் இன்பநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? போய் முடியாதுல்ல. அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அவருக்கு. அப்போ தாவேக்கால போகும்போது ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்குது. அங்கே வந்து அவரே சொல்கிறார் நேற்று ப்ரெஸ் மீட்டில், நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய பிரச்சார வாகனத்தில் எம்ஜிஆர் இருக்கிறாரா, அண்ணா இருக்கிறாரா, ஜெயலலிதா இருக்காங்களான்னு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதே எம்ஜிஆரும் அண்ணாவும் இந்த பிரச்சார வாகனத்தில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ எனக்கு இது சரியான இடம்னு அவருக்கு பட்டிருக்கு. ஹி இஸ் அ சீசன்ட் பொலிட்டிஷியன். இஸ் நாட் அ நேற்று வந்தவரெலாம் கிடையாது. அவர் எவ்வளோ சிந்தனை பண்ணியிருந்திருப்பார். அவ்வளோ சிந்தித்த பிறகு தான் அவர் வந்து போகிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய சுய ஐடென்டிட்டி இருக்குல்ல, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து அவர் மாற்றாம தானே போகிறாரு. கண்டிப்பாக. அப்போ இஸ் அ மேன் வித் சம் பிரின்சிபல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது தாவேக்கா வந்து ஒரு நவீன அதிமுக அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பார்வை. நவீன திராவிட கட்சி தாங்க அது. அது என்ன கம்யூனிஸ்ட் கட்சியா? அது நவீன திராவிடம் தான், புதிய திராவிட கட்சி தான் அது. அதில் மாற்றுக்கிறதே ஒன்றும் இல்லையே. அவங்களுடைய கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுருக்காங்க. இப்போ அண்ணாவை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் இதை விட அது ஒரு நவீன திராவிட கட்சி தானே. இது விஜயோட டாக்டிக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் நம்ம திமுகவை விமர்சனம் பண்ணலாம், ரெண்டாவது அதிமுக விமர்சனம் பண்ண வேணாம், ஆனால் எம்ஜிஆர் வந்து தூக்கி பிடிச்சா எப்படியும் அதிருப்தியில் இருக்கிற தலைவர்கள் உள்ளே வந்துருவாங்க அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ்ன்னு. ஆமாம், அப்படிதான். எல்லாருமே வந்து அப்படி தானே யோசிப்பாங்க. அதிமுகவுடைய தலைமைகள் எல்லாமே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் தான் இருக்காங்க. அது எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்க வந்து ரொம்ப கல்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான லீடர்ஷிப் தான். அன்னைக்கு இதே மாதிரியான கல்ட் லீடர் இன்னைக்கு தமிழக அரசியலில் விஜய் மட்டும்தானே இருக்கிறாரு. அப்போது ஒரு மாதிரி அந்த கல்ட்டை ஃபாலோ பண்ண மனநிலையில் இருந்தவங்க தானே அதிமுகவினர். அவங்க அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆவாங்கல்ல. அப்படி ஷிஃப்ட் ஆகுறது ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தான். ஆனால் கட்சின்றது ஒரு தனிநபருக்கு மட்டும் அதிகாரம் குவியும் போது கட்சி அடுத்த நகரம் போயிடுதுல்ல. இப்போ கட்சியே விஜய் தாங்க. விஜய் தான் கட்சியும் எல்லாமே அவர் தான். ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி இருக்கும்போது கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்கு, ஒரு ஓய்வு நிலையில் இருக்குல்ல, அதே மாதிரி ஆயிடும். இன்னைக்கு உள்ள விஷயத்தை பேசுவோம். இப்போ கட்சியை தொடர்ந்தே 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த கட்ட லீடர்ஷிப்லாம் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால் ஊன்றி நிற்கணும். நின்ன பிறகு அடுத்த 50 ஆண்டுக்கு, அடுத்த 100 ஆண்டுக்குன்னு நம்ம வடிவமைப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவசரப்பட்டா இல்லை, அரசியல்ன்றது ஒரு 5-10 வருஷம் அப்படின்னு பார்க்க முடியாதுல்ல. அப்படி பார்க்க நல்ல படிப்பினை வந்திருக்கு. சிரஞ்சீவி ஒரு பக்கம் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, விஜயகாந்த் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது அதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பார்க்கணும்ல. சிரஞ்சீவியும் விஜயகாந்தையும் நீங்கள் எதுங்க இதை விஜய் கூட ஒப்பிட்டுருக்கீங்க? ஒப்பிடவே முடியாதுல்ல. ஏஜ் இருக்குது, ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. இப்போ விஜய் இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றம் தரணும், தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதை போன்றே மக்களும் சிந்திக்கிறாங்க. முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிச்சயமாக வராமல் வருவாங்க. ஒரு நீண்ட நெடிய பிளான் தான் வந்து போட்டிருப்பாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்த அடுத்தது கட்சி கழிச்சிட்டு போகிறது அப்படி கிடையாது. இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அது ஒரு நீண்ட பயணம் தானே. அதனால் எவ்ரிதிங் வில் இவால்வ்.
முன்ன வந்து விஜய் வரும்போது ஒரு இளமையான கட்சின்னு சொல்லலாம். ஆனா இப்போ செங்கோட்டை இந்த மாதிரிலாம் வரும்போது இதுவும் ஒரு எல்லா கட்சி மாதிரி தான் ஆயிடுச்சு. தானே வந்திருக்காரு. இல்ல அதிருப்தியில் இருக்க நிறைய பேர் வரதாவும் சொல்றாங்க. இவங்க சத்யபாமாவா இருக்கட்டும், இன்னும் சில பேர்லாம் எப்படி இவங்க சேர்த்துப்பாங்க? இவங்க தானங்க சேர்த்துக்கணும். இவங்க எப்படி சேர்த்துப்பாங்க? ஊழல்வாதிகள் எப்படி விஜய் கட்சியில சேர்த்துப்பாரு? நீங்களும் சொன்னீங்க அது ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுக்காக ஊழல் கட்சின்னு சொல்ல வரலையே. கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கறது தானங்க அவருடைய நோக்கம். திராவிட கட்சினா ஊழல் பண்ற கட்சின்னு அர்த்தமா என்ன? அப்படி இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க எல்லா திராவிட கட்சி ஊழல் பண்ண தலைவர்களே யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, இப்ப இவர் மேல குற்றம் சாட்ட முடியாதுல்ல. யார் மேல? செங்கோட்டையன் மேல சொல்ல முடியாதுல்ல. அதே ஓபிஎஸ் மேல நீங்க சொல்லலாம்ல. ஓபிஎஸ் ஏன் அங்க போய் கூட்டணி கூட சேரல? ஏன் சேர முடியல? செங்கோட்டையன் 3 நாள்ல போய் சேர்ந்துடுறாருல. ஏன் வந்து ஓபிஎஸ்ஸால அங்கே போய் சேர முடியல, ஐக்கியமாக முடியல? அது காரணம் என்ன? அவர் ஒரு பெரிய லீடர் அங்கே இருக்க முடியாது இல்லைங்க. அவர் மேலே அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க. அவரை வச்சுட்டு நீங்கள் எப்படிங்க க்ளீன் கவர்மெண்ட் பற்றி பேச முடியும்? புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். அதே சமயம் கொங்கு மண்டலத்தில் இவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் எடப்பாடி பிரச்சாரம் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சிக்கிறது? ஏங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேக்காவுடைய அலை தான் இன்னைக்கு. அது வந்து நம்ம செங்கோட்டையன் போய் இங்கே சேரும்போது ஒரு ஆட் ஆன் தான் கொடுக்குதே ஒழிஞ்சு கொங்கு மண்டலத்தினால இது இப்போ செங்கோட்டையனால கொங்கு மண்டலத்தில் வெற்றி அப்படிலாம் கிடையாது. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆலை அது கொங்கு மண்டலத்துலையும் வீசுவோம், அவ்வளோதான். அடுத்தடுத்த தலைவர்கள் யாராவது வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வருவாங்க? யார் அதிமுக இருக்காங்க? ஏன்னா இப்போ புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து உதயகுமார் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது அவர்களுக்கான விருப்பம். அது கட்சியில் யாரும் விரும்ப மாட்டாங்க தாவேக்கால போய் சேரலான்ட்டு. எல்லாருக்குமே தான் விருப்பம் இருக்கும். ஏன் அப்படி ஒரு விருப்பம் வர்றதுக்கான? எமர்ஜிங் பார்ட்டி இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு எந்த கட்சிக்கும் இல்லை. அதனால அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும்ல, ஆஹா இது என்னடா பயங்கர புயல் மாதிரி வருதே, போயிடுவோம் அப்படின்றது நினைப்பாங்க எல்லாரும். அண்ணா ஒரு பக்கம் கட்சி ஓப்பன் பண்ணும்போது அதே மாதிரியான ஸ்பேஸ் இங்கே இருக்குது, அந்த மாதிரி. எஸ் அதே மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு தமிழகம் ரெடி ஆயிடுச்சு. அந்த மாற்றத்தை தரப்போகிற விஜய் அப்படின்னு மக்கள் நம்பும்போது அரசியல்வாதிகளுக்கும் அது தெரியும் தானே. இப்படி தனி மெஜாரிட்டி அமைக்கிற மாதிரி இருக்குமா? ஹி வில் பி வின்னிங். இப்போ நான் இப்போயே வின்னிங் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன் ஒரு பக்கம் வந்து புசி ஆனந்தும் இப்படி செங்கோட்டையனும் இணைந்து சில மாவட்டங்களை செய்யணுன்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படும். எப்படி ஏற்படும்? நீங்களும் உங்க கேமராமேனும் ஒன்னா தானங்க வேலை செய்றீங்க. 2 பேரும் சண்டை போடுறீங்களா? இல்ல, அவரோட ஆளுமையும் அனுபவமும் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் இது வந்து சில முட்டாள்கள் வந்து கிளப்பி விடுற பொருளை வதந்தி. ஆல்ரெடி ஆதவுக்கும் புசிக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க பாத்தீங்களா? இல்ல அப்படி சொல்றாங்க. சொல்றவங்க எல்லாம் எல்லாம் வேணா சொல்லுவாங்க. நீங்க நம்புவீங்களா? இல்ல, நமக்கு ஒரு பத்திரிகையில ஒரு கேள்வி இல்லைங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒண்ணு வந்ததுனாலே அது உண்மை கிடையாதுல்ல. இங்க பொருளை பழக்கம் அவதூறு பழக்கத்துக்கு பத்திரிகைகள் தானே இருக்குது. நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? உண்மையிலே அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, எல்லாம் கட்சிக்காரங்க யாராவது சொன்னாங்க, ஓப்பனா வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாங்க, இல்லை ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பேசிக் ஆதாரம் இருக்கும்ல. ஆதாரம் இல்லாமல் நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம். அது வந்து மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். பட் அது உண்மையான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தானே. அப்படியெல்லாம் வந்து வாய்ப்புகள் கிடையாது. 2026 இன்னும் எப்படி இருக்க போகுது விஜயோட பிரச்சாரமாக இருக்கட்டும்? ஏன்னா புதுச்சேரியில் கூட ஒரு இது கேட்டிருக்காரு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி. ஒவ்வொரு நாளும் விஜய் சுற்றியே தான் இருக்கும். விஜய் நகர்த்துகிற ஒவ்வொரு நகர்வும் பெரிய செய்தியாகும். இப்படி தான் போயிட்டுருக்கோம். 26 தேர்தல் முடிகிறது வரையும் இதுதான். நான் வேணால் எழுதி தரேன் உங்கள்கிட்ட. திமுக இந்த செங்கோட்டையன் சேர்த்ததை எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? they will not be bothered. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அது எந்த பாதிப்பும்னு அவங்க உணர மாட்டாங்க. அவங்களுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட். அவர் ஏடிஎம்கேல இருந்தாலும் தாவேக்கால இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டுகள் எதுவும் பாதிப்பு அடையாதா? ஏன்னா இவங்க செங்கோட்டையன் போனதுனால இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஓட்டு பாதிக்க தானே போகுது. அப்போ அந்த பயம் தானே அவங்களுக்கு இருக்குது. செங்கோட்டையனால அந்த பயம் கிடையாது. திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, விஜய் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு, இப்போ செங்கோட்டையெல்லாம் சேரும்போது என்னால் அதை ஏற்றுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன ரீசன் சொல்கிறாரு? இல்லை அதுதான் அதோட முடிச்சிடுறாரு. இல்லைங்க, அதோட முடியல. அவர் பிஜேபியோடைய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. துக்ளக் ரமேஷ்ன்றவர் இதாக இருக்காரு. ஏன்னா துக்ளக் ரமேஷோட பேட்டிலாம் பார்க்கும்போது அங்கே தான் போகணும், அப்படி தான் சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏங்க, திருமாவளவன் விஜயே பிஜேபி உருவாக்கிய ஒரு அரசியல் சக்தின்றாரு. அப்புறம் எதுக்கு இன்னொரு சிறிய சக்தி அங்கே போகுது? பிஜேபி தாவைக்காவே
பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற நீங்கள் வாதத்தை வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்கே வந்து இன்னொரு பிஜேபி மேன் போகிறாரு? வாதமே அது ஆர்குமெண்ட்டே செட் ஆகல. அப்போ இது வைத்தறிச்சல் தானே, திருமாவளவனுக்கு வைத்தறிச்சல் ஆப்வியஸாங்க. அவர் கட்சியிலேருந்து தானே நிறைய பேர் போவாங்க. இப்போ எல்லாருக்குமான வைத்தறிச்சல் தானே இது. அதை வெறும் வைத்தறிச்சல் மட்டும் பார்க்க முடியாதுல்ல. சில துக்ளக் ரமேஷ் வந்து என்ன எவிடன்ஸ் இருக்கு? இவர் பிஜேபி இவ்வளவு நாள் வரை அதிமுகவில் இருந்தார். அவரை போய் திடீர்னு ஒரே நாளில் அவர் பிஜேபி நாள்னா இவ்வளவு நாளும் பிஜேபி எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அனுப்பப்பட்ட பிஜேபியால அவர் இல்லை விமர்சனம் பண்ணுறதுல விமர்சனம் எப்படி வேணா பண்ணிக்கலாம்லங்க. கான்கிரீட் ஏதாவது பாஜக சைடுக்கு ஒரு விமர்சனமும் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுல நாங்கள் தான் வந்து மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருக்கோம், SIRலேருந்து எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மோடி கூட வந்து இந்த மாதிரி ஒரு காவி கொடி ஏற்றினாரு. யாரை சொல்றீங்க நீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ். விஜய் இதுக்கெல்லாம் எதுவுமே குரல் எழுப்புறது இல்லை. இப்போ இங்கே சில நேரங்களில் நீங்கள் கேட்குறவங்களுக்கு காது சோடா போயிடுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜயை வந்து ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பில் என்ன பேசினார்? கொள்கை எதிரியார், அரசியல் எதிரியார் என்று தெளிவாக சொல்லிவிட்டு எந்த ஒரு உள்நோக்கமும், அதாவது எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். நான் ஒரு முறை, அதாவது நான் ரொம்ப யோசிச்சு தான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், சொல்லிவிட்டு அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. இதுக்கு என்ன மீனிங்? நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிறீங்க இதை சொல்லுங்கள். சரியான விஷயம் தான் அது. அப்போ இதுக்கு போய் மறுபடியும் பிஜேபி கலர் பூசணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஒன்று சொல்ல மாட்டேன் சொன்னால் நானே பின்வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டேன், அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டேன், இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் காவி சாயம் பூசுறதே நீங்கள் வேலையாக பண்ணியிருந்தா அதனால என்ன பெனிஃபிட்ஸ்? ரைட், எக்ஸாக்ட்லி, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இங்கே பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான மனநிலை. அந்த மனநிலை தான் திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவாக மைனாரிட்டிஸ் ஓட்லேருந்து எல்லா ஓட்டையும் கொண்டு போய் அங்கே சேர்க்குது. அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலைக்கு இதுவரை திமுக நான் தான் சொந்தக்காரன் சொந்தம் கொண்டாடி இருந்தது. ஆனால் விஜய் அதை தகர்க்கிறாரு. அப்போ விஜய் இன்னொரு குற்றச்சாட்டை இவங்க மேலே, நீங்கள் தாங்க பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உண்மையான பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது விஜய்கிட்ட இருக்குது. அதை மக்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதனால் அவருக்கே காவி சாயம் அடி. இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பயந்துட்டேன். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.